கடையில் விஜயா கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்டு முத்துக்கு செமையாக கோவம் வருது. ஏண்டா டேய், நீ வீட்டை தான் வந்துட்டு இப்படி எல்லாம் அடமானத்தை வச்சு இப்படி வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வெளில வேற வச்சுட்டேன். ஏண்டா அம்மாவை கூட உன்னால் பத்திரமா பார்த்துக்க முடியலடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறீல்ல, நீ கூட்டு போய் வச்சுக்க வேண்டியதானே, நீயும் உன் பொண்டாட்டி வீட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. என் பொண்டாட்டி வீட்டில் நான் உட்காரதெல்லாம் இருக்கட்டும், அம்மா 3 பசங்களை பெற்றாலும் உண்மையில தாண்டா அவ்வளோ தூரம் பாசம் வச்சுருந்தாங்க, உண்மையில தான் அவ்வளோ தூரம் நம்பிக்கையும் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இப்படிலாம் நடந்துக்கிறது எவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்குன்னு யோசிச்சு பார்த்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானே இந்த கடையில் தான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாரு, நீ கடைன்னு சொல்லி எனக்கு சொல்கிறது தான் திரும்ப சொல்கிறதுனால தான் நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. அப்பா, நான் இந்த யோசனை உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்கப்பா. காசுக்கு அங்கே இல்லை இங்கே இல்லை ஏன்ப்பா அலைஞ்சிட்டு காட்டி, இவன் தான் இவ்வளோ பெரிய ஷோரூமை உங்கள் காசை வச்சு தானே ஆரம்பிச்சிருக்கான். இதில் பெருசாக வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி ஒன்றும் தெரியல, எல்லாம் நஷ்டத்தில் தானே போயிட்டுருக்கு. இவன் ஃபஸ்ட்டுப்பா வேறு எங்கேயாவது போய் கடையில் நல்லா வேலை செய்யட்டும்ப்பா, அப்போ தான் பணத்தோட அருமையும் தெரியும். இவன் டேரெக்டாக வந்துட்டு கஷ்டப்படாமே ஒரு கடையில் உட்காந்து ஓனர் ஆனாதானால தானே இவ்வளோ தூரம் பிரச்சனை கொண்டு வந்து வச்சிருக்கான். காசோட அருமை இன்னும் அவனுக்கு என்னென்னு புரியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த கடையை விற்றுட்டு அந்த மூலமாக வரக்கூடிய பணத்தை நம்ம வீட்டு கடன் அடைச்சிட்டு பத்திரத்தை மீட்டுக்கிட்டா என்னப்பா, இவன் வேலைக்கு போட்டும்ப்பா 1 வருஷம் 2 வருஷம், ஃபஸ்ட்டு தொழில் நுணுக்கத்தை ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டோம், அதுக்கப்புறம் இவன் வந்து தனியாக உட்காந்து ஒரு ஷோரூம் ஆரம்பிக்கட்டும், இவன் தொழிலதிபர் ஆகட்டும், என்ன வேணா ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டோன்னு விஜய் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. இருந்தாலும் விஜயாக்குள்ள இது கரெக்டுன்னு தான் மாதிரி மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்கிற அண்ணாமலை இந்த யோசனை எனக்கு தோணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனா இருந்துட்டு, ஏங்க இது உங்கள் அண்ணாவுடைய கனவு, இங்கே வருக மீனா, கனவு எல்லா லட்சியம் எல்லாம் ஓகே தான், ஆனால் அவனே சுயமாக சம்பாரித்து இந்த கடையை கொண்டு வந்திருந்தானா அது இன்னும் மேலும் எப்படி கொண்டு வரணும்னு தெரிஞ்சிருக்கும். அடிமட்டத்திலேருந்து மேலே வந்து தான் தெரிஞ்சிருக்கும். டேரெக்டாக எடுத்தோன்னா ஒரு முதலாளி சீட்டில் உட்காந்தனால தான் அவனுக்கு அதில் இருக்கிற நுணுக்கமெல்லாம் எதுவுமே கரெக்டாக தெரியல. அதனால தான் இவ்வளோ நஷ்டத்தில் போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஊரை சுற்றி கடன் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். பணத்தை இப்போ நாம் கட்டுறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. எப்படியாவது ஓடி சம்பாதிக்கிறோம் கட்டுறோன்னு வச்சுக்கோ, நாளை பின்ன மறுபடியும் வந்துட்டு ஒரு கடன் வாங்க மாட்டேன்னு என்ன நிச்சயம். இப்படி வந்து நம்ம பண்ணுறதுனால சரி ஏதாவது நம்ம வந்து இது மாதிரிலாம் பண்ணிட்டா நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்கள காப்பாற்றுவாங்கன்னு நினைப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொந்தங்கள்லாம் இருக்கிறது ஒரு அவசர ஆத்திர காலத்துக்கெல்லாம் உதவுவாங்க இல்லைனாலாம் சொல்லலை, ஆனால் அதுக்காக இதுவே அவன் வந்துட்டு ஒரு பழக்கமாக வச்சிடக்கூடாதுல்ல. அவன் கரெக்டான விஷயத்தை கரெக்டாக கற்றுக்கிறத விட ஒரு தப்பான விஷயத்தை தான் அவ்வளோ தூரம் ஈஸியாக கற்றுக்குவான். அவன் படிச்சுட்டான்னு சொல்லி வாயில் மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பான், ஆனால் அவன் மூளை இன்னமே வளர்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜய் வந்துட்டு உடனே ஃபஸ்ட் எடுத்தோன்னே விஜயா தான் வந்து, டேய் நீ சொல்கிறது கரெக்டான ஐடியாவாக தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா அவன் தான் ஏதோ சொல்கிறானா, அதை கேட்டு நீங்களும் சரின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்னடா நான் சொல்லணும்னு நீ எதிர்பார்க்குற, நீயே வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் அங்கங்கே எல்லாம் வந்து பிரிஞ்சு உட்காந்துட்டு இருக்கோம். என்னை வந்து ஸ்ருதி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா இவ்வளோ தூரம் வந்துட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, ஆட வச்சாங்க பாட வச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் உனக்கு பெருசாக தோணல. இந்த கடையில் என்னால் மட்டும்தான் இருக்க முடியும், நீங்கள் இருக்க வேண்டாம், நீங்கள் மீனா வீட்டுக்கு போய்க்கிங்கன்னு சொல்லிட்டு வாய் கூசாமல் சொல்கிறேன். நான் அங்கே போய் இருப்பேனா மாட்டேனா கூட என்னை பற்றி நீ யோசிக்கலை, என்னை பற்றி யோசிக்காமல் இருக்கிறப்ப நான் எதுக்குடா உன்னை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா என் மேலே அவ்வளோ தூரம் பாசமாக இருப்பேன். ஆமாண்டா இப்போவும் உன் மேலே பாசமாக தாண்டா இருக்க, நீ வந்து பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கிறேன்டா, இல்லைன்னாலாம் நான் சொல்லலை. ஆனால் எல்லாத்த விட முத்து சொன்ன மாதிரி உன் மேலே தாண்டா அவ்வளோ அளவு கடந்த பாசம் நம்பிக்கை எல்லாமே நான் வச்சுருந்தேன். நீ ஒரு பெரிய புத்திசாலின்னு நினச்சேன், ஆனால் உன் புத்திசாலித்தனத்தை நீ எப்போவுமே இந்த வரைக்கும் நீ காமிக்கவே இல்லை. நானும் வந்துட்டு உன் மேலே இருக்கிற பாசத்தில் கண்ணை மறைச்சிடுச்சு எனக்கு, நீ எந்த அளவுக்கு இருக்கிறேன்னு சொல்லிட்டு. நான் பண்ணது தப்பு, மிகப்பெரிய தப்பு. உன்னை நம்பி வீட்டு டாக்குமெண்ட் கொண்டு போய் நான் வச்சிருந்துருக்கூடாது. அதனால தான் இவ்வளோ தூரம் ஆயிருக்கு. நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஒரு சொத்து அதுதான், எங்கள் அப்பா எனக்கு கடைசியாக விட்டுட்டு போன சொத்தும் அதுதான். நம்ம ஒன்றா ஒரு வீட்டில் இருந்ததுக்கான காரணமே அந்த வீடு மட்டும்தான். அந்த வீடே நம்ம கையை விட்டு போனதுக்கப்புறம் இதுக்கு மேலே எதுக்கிட்ட அந்த கடை, நீ வந்து ஷோரூம் இதெல்லாம் நீ வந்து அப்புறமேல ஆரம்பிச்சுக்கோ, நீ முத்து சொன்ன மாதிரி ஒரு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேலைக்காமா ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்துட்டு நான் எப்படிமா வேலைக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்னமோ பண்ணு, நீ முன்னேறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு, சின்னதாக கடை ஆரம்பிச்சுக்கோ, அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு, எப்படி இருந்தாலும் நீ கடன் வாங்குறது ஆயிடுச்சு, என்னமோ பண்ணு என்னமோ பண்ணிக்கோ, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, இந்த கடையை நம்ம வந்து விற்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜயா பேசுகிறத பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு முத்து சொல்கிறாரு, அம்மா நீங்கள் தான் இதுக்கெல்லாம் வேண்டான்னு சொல்லுவீங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் இப்போவாது உங்களுக்கு இவனை பற்றி புரிஞ்சிருக்கே, அது வரைக்கும் சந்தோஷம். ஒரு சின்ன வியாபாரம் பண்ணாலும் அது சின்ன அடித்தட்டிலேருந்து வந்தால் தான் அதில் இருக்கிற வளைவு சுழிவு, லாபம்னா என்ன நஷ்டம்னா என்ன அப்படிங்கிற எல்லா கஷ்டத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அடிபட்டு மேலே வந்தால் தான் ஒரு பெரிய ஷோரூமை நடத்தவும் முடியும். அப்படி இல்லாமல் டேரெக்டாக அந்த பாலரம்மா சொன்னாங்கிறதுக்காக அந்த ஜீவாட்டிருந்து பணத்தை வந்த உடனே டேரெக்டாக வந்து ஷோரூம் வச்சுட்டு கொடுத்துட்டேன், அது திரும்ப கொட்டிகிட்டு இருந்தது. அந்த பெருமையில் எதுக்காக இவன் அப்படி தான் சரி வச்சுட்டானே, கிட்டத்தட்ட 2 வருஷமாக அந்த ஷோரூம் நடத்திட்டு இருக்கிறான், எவ்வளோ பெரிய அளவுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு லாபத்தை காமிச்சிருக்கிறான்ப்பா, சொல்லுங்கள் நீங்கள் தானே வரவு செலவெல்லாம் பார்க்குறீங்களப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய அளவுக்குலாம் சொல்கிற அளவுக்குலாம் இல்லைடா முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கப்பா, அப்படி இவன் அடி வாங்கி வந்துட்டு கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு நம்ம இதை விற்றுட்டு ஃபஸ்ட்டு லோனை கட்டி முடிச்சிட்டோம்னா எல்லா கடனும் தீந்துடும், எல்லோரும் நம்ம வீட்டில் ஒரே வீட்டில் சந்தோஷமாகவும் இருப்போம். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு வந்துட்டு கீழே இருந்து மேலே வந்தானா தான் இவனுக்கு புத்தியும் வரும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்னமோ முத்து சொல்கிற ஐடியா தான் எனக்கும் சரின்னு படுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விஜய் எல்லாருமே ஓகே சொல்லிடுறாங்க. இதை பார்த்துருக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, முத்து உண்மையாலுமே வந்துட்டு ரொம்ப நல்ல யோசனை தான் சொல்லியிருக்கீங்க, ஆனால் ஆன்ட்டியை எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இப்படி பண்ணதுக்கு நான் உண்மையாலுமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன்
ஆண்டி என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி, நாங்கள் வீட்டில் இருந்தது அவ்வளோ இப்படிலாம் நடக்க விட்டு இருந்திருக்க மாட்டேன். கடையில் கொஞ்சம் ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால கொஞ்சம் வேலை அதிகமாக போச்சு, அதனால் எங்களால் வர முடியல. ஆண்டி உண்மையாலுமே மன்னிச்சிருங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா உங்கள் அம்மா பண்ணதுக்கு நீ என்னம்மா பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, முத்து நீங்கள் சொன்ன ஐடியா நல்லது தான். இப்போ நாங்களுமே வந்துட்டு ஒரு கடை ஆரம்பித்து அதை நாங்களே ரன் பண்ண கிடையாது. ஹோட்டல் பிஸ்னஸ்னால் என்ன, அதில் என்ன லாபம் நஷ்டம் எவ்வளோ கஷ்டம் இருக்குது எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது. நாளைக்கு இன்னும் 2 ஷோரூம் எங்களால் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஆரம்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீல்டில் வந்துட்டு நான் தனியாக ஆரம்பித்தப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, எப்படி ரன் பண்ணணும் மாட்டோமோன்னு சொல்லிட்டு. ரவி வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ரவி வந்துட்டு ஒரு கடையில் ஒரு வேலைக்கு சேர்ந்தான். அந்த வேலையில் இருக்கிறப்போ வந்துட்டு அவனுடைய திறமையினால் அங்கே என்ன நல்லது கெட்டது எப்படி வந்து எல்லாம் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணுங்கிறத ஓரளவுக்கு ஐடியா அவனுக்கு கிடச்சிருச்சு. அது மூலமாக இப்போ வந்துட்டு நாங்கள் இப்போ கடை ரன் பண்ணுற கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. அதே தான் நீங்களும் ஃபாலோ பண்ணால் என்னங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இங்கே மனோஜ்ட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு, ஹோட்டல் பிஸ்னஸ் வேறு, இந்த பிஸ்னஸ் வேறு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பிஸ்னஸும் ஒன்று தாங்க. எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த தொழில் இருக்கிற நுணுக்கம் வளைவு சொல்லிவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான், ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அதை மேற்கொண்டு நல்லபடியாக பண்ண முடியும். அதை விட்டு டேரெக்டாக போய் முதலாளி சீட்டில் உட்காந்துருக்கணும், நம்ம வந்துட்டு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படிங்கிற கனவுன்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கவே முடியாத விஷயம். நீங்கள் வேணால் வாழ்க்கையில் இது மாதிரி முன்னேறி பெரிய பிஸ்னஸ் மேன் ஆனவங்க, தொழிலதிபர் ஆனவங்களுடைய கதையெல்லாம் எடுத்து படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏமா நீ வேறு படிக்க சொன்னீங்கன்னா அதுக்கு இது டிகிரி இல்லையா, அதுக்கு ஒரு பட்டம் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு கேட்பான் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. போதுண்டா, என்னை வந்துட்டு இப்படி அசிங்கப்படுத்திருந்தாலும் போதும், யார் வேணால் என்ன வேணால் சொல்லுங்கள், இந்த கடையில் விற்கிறக்கெல்லாம் நான் ஒருபோது ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே முத்து வந்துட்டு, நீ என்னடா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறது, இது அப்பா பணத்தில் ஆரம்பித்தது தானே, இது அப்பாவோட கடை தானே, ஒழுங்காக இருந்துக்கோ பார்த்துக்கோ, இதுக்கு மேலே பண்ணினா அப்புறம் கடை விற்று வர பணத்தில் வீட்டை மீட்டதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள கூட உனக்கு விடமாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, முதல்ல வந்துட்டு ரோகிணி விட மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ என்னையவே வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்லுவீங்க, அடுத்த வந்துட்டு சொத்துல வேறு எனக்கு பங்குலன்னு வேறு சொல்லிட்டீங்க, எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறப்ப நான் எதுக்கு அந்த வீட்டுக்கு வரணும், நான் எதுக்கு இந்த கடையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுடா, கோவத்தில் ஏதோ சொன்னால் உடனே அதெல்லாம் பண்ணிடுவோமா, அப்படி நீ அந்த வீட்டில் இல்லாமல் இருந்தால் வந்து அம்மா விட்டுருவாங்க, நான் தான் பார்த்துட்டு இருப்பேனாடா, ஏன்டா அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, இங்கே பாரு நம்ம குடும்பமே இப்படி பிரிஞ்சிருக்கு, உனக்கு அதை பார்த்து தப்பாக தெரியலையாடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன நீங்கள் சீக்கிரமாக பணம் சம்பாரிச்சு கட்ட போகிறீங்க, அப்புறம் வீடு நம்ம கைக்கு வரப்போகுது, கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தா இப்போ என்ன இருப்போகுது, அதுக்காக கடையெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மனோஜ், நான் சொல்கிறத கேளுடா, அவன் சொல்கிற மாதிரி கடையை ஃபஸ்ட்டு வந்துட்டு விற்றுட்டு அந்த பணத்தில் வந்து கடன் அடைப்போம், அதுக்கப்புறம் உன்னுடைய பிஸ்னஸ் பற்றி எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் கடை ஆரம்பிக்கிறதுக்கு காசு வேணுமில்லமா அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து சொன்ன மாதிரி சின்ன கடையை ஆரம்பித்து சின்னதுலேருந்து கொண்டுட்டு வா, ஒன்றும் ஒரே எவ்வளோ பெரிய ஷோரூமெல்லாம் வச்சுலாம் நடத்தணும்ல அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துருக்குறாங்க. நம்மளை சொல்கிறாங்க, கொஞ்சம் அமைதியாக இருடா, நாங்கள் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கேளு, இத்தனை நாள் இதில் தானே ஆட விட்டுட்டோம், இத்தனை நாள் நீ தானே பண்ணிட்டு இருந்தேன், ஒன்றும் பெருசாக முன்னாடி வந்த மாதிரி இல்லை, நாங்கள் சொன்னதை கொஞ்சம் கேளு, கண்டிப்பாக நல்லபடியாக வருவேன், மீனாவே எடுத்துக்கோ, சின்னதாக வீட்டுக்கு முன்னாடி ஒரு கடையை போட்டால் அதுலேருந்து வந்துட்டு வீடு வீடாக பூ கொடுக்க ஆரம்பித்தான், அப்புறம் ஸ்கூட்டி வாங்கி கொடுத்து எல்லா பக்கம் பூ கொடுக்க ஆரம்பித்தான், கல்யாண ஆர்டர்லாம் பிடிச்சா மண்டப டெக்கரேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தியா படிப்படியாக வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு பூ கொடுக்குற அளவுக்கு ஒரு ஸ்டாலை போட்டாச்சு, இப்போ பார்த்தியா வந்து பூ சங்க தலைவர் மாதிரி ஆயாச்சு. இவ்வளோ தூரம் படிப்படியே இப்படி தானே முன்னேறி வரணும், எடுத்தோன்னே அந்த பிஸ்னஸ் பற்றி எதுவுமே தெரியாமல் டேரெக்டாலாம் போகக்கூடாதுரா, சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. விஜயாவும் சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு மனோஜனால் எதுவும் பண்ண முடியல, சரின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ஒத்துக்கவும் செய்கிறாரு கடை வித்து